நம்ம வந்து சீரக சம்பால மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இதுக்கடையில் பிரியாணி மசாலா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 மட்டும் பொடி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிராம் எடுத்து அதை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வணங்கதையும் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வணங்கிட்டு பச்சை மிளகாய் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன். ஏன்னா வேக வைக்கும்போது நான் தனியாக போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், வெறும் மிளகாய் தூள் மட்டும் போட்டிருக்கோம். நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வணங்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சதுல 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால வந்து இது போதும். நல்லா வணங்கிருச்சு. வணங்கிட்டு நம்ம வேக வச்ச கறி எடுத்து அதில் கொட்டி நல்லா ஒரு கலர் கலரி விடலாம். அந்த பாத்திரத்திலேயே நம்ம வந்து அளவு தண்ணி எவ்வளோன்றதை நான் ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஊற்றி ரெண்டும் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அரிசி வந்து 20 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு தம் வைக்கணும். பக்கத்து அடுப்பில் வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து உப்பு தண்ணி வச்சுக்கலாம். தம் வைக்கிறதுக்கு. தம் அரிசியும் தண்ணி சேர்ந்து வரணும். ஒன்று சேர்ந்து வரணும். அந்த டைமில் தான் நம்ம தம் வைக்கணும். இப்போ வந்து ஒரு லெமன் ஊற்றிக்கலாம். தக்காளியெல்லாம் நம்ம கம்மியாக மசாலா போட்டிருக்கனால ஒரு லெமன் நான் ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா கறி வந்து உடையாமையும் அரிசி வந்து உடையாமையும் வரத்துக்கு நான் ஒரு லெமனாக ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து 2 ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தம் வச்சுக்கலாம். பழைய தோசைக்கல் இருக்கு இல்லைங்களா? அதில் நம்ம வந்து தம் வைக்கிறோம். தம் வச்சு மேலே அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்க தண்ணியை எடுத்து வச்சு இடிக்கல்ல வச்சு நான் இப்படி தான் தம் போடுவேன் எப்பயுமே. இந்த மாதிரி தம் போட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் மூடிய. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு 2 ஸ்பூனு 1 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. சாப்பாடு இன்னும் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ஜூஸியாக இருக்கும். இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த மட்டன் எல்லாம் வந்து நிறையா அப்படியே உடையாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு. நம்ம 65 பண்ணியிருக்கோம். கூட வச்சு சாப்பிட போகிறோம். மட்டன் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வெந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.